மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நியூ ஜல்பைகுரியில் இன்று காலை நடந்த ரயில் விபத்து பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திரிபுராவின் அகர்தலாவில் இருந்து மேற்கு வங்கத்தின் செலடா வரை செல்லும் கஞ்சன்ஜங்கா பயணிய விரைவு ரயிலானது நியூ ஜல்பைகுரியில் ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருக்கும் போது அந்த ரயில் தடத்திலேயே வந்த சரக்கு ரயில் ஒன்று கஞ்சன்ஜங்கா பயணிய விரைவு ரயிலின் பின்புறமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். 80க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் இந்த மீட்பு பணி நடைபெறுவதாகவும் அதில் NDRF மற்றும் SDRF ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுவதாக மத்திய அரசின் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. மேலும் விபத்து நடந்த இடத்தை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேரில் சென்று பார்வையிட உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய சரக்கு ரயிலானது சிக்னலில் நிற்காமல் வந்ததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்த தகவல்களை அறிய உதவி எண்களையும் ரயில்வே அறிவித்துள்ளது. மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு ரயில்வேக்கென தனியாக இருந்த பட்ஜெட்டானது பொது பட்ஜெட்டுடன் சேர்க்கப்பட்டது. இதனால் ரயில்வே துறைக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் ரயில்வே துறை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் விதமாகவே இந்த ரயில் விபத்தும் பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பாலாசோரில் நடந்த ரயில் விபத்தில் 300 பேர் உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் முன்னதாக 2016ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ரயில் விபத்தில் 146 பேர் உயிரிழந்தனர். இவ்வாறாக பாஜக ஆட்சியில் ரயில் விபத்துகள் ஏற்படுவதும் அதனால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாவதுமான சம்பவமும் நடப்பது தொடர்கதையாகவே உள்ளது. குறைவான அமைச்சர்கள், நிறைவான நிர்வாகம் என முழக்கமிடும் மோடி அரசு விளம்பர நோக்கில் செயல்படுவதையே பணியாக கொண்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை மத்திய அரசு கண்டுகொள்வதே இல்லை என்பதே துரதிர்ஷ்டவசமான உண்மை.